இது வந்துட்டு திராவிடத்திற்கான போராட்டம் அல்ல, திராவிட கட்சி முன்னெடுத்ததில் காங்கிரஸ் கட்சி சொந்தம் கொண்டாட வேண்டிய ஒன்று ஒரு வார்த்தையை சொல்லி பதிவு பண்ணியிருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி நடத்திய போராட்டத்தின் காரணமாக காங்கிரஸ் தலைவராக இருப்பதால் கூட்டாங்க. சரி, அப்புறம் இங்க திராவிடம் எங்க வந்துச்சு? இவருக்கு முன்னாலேயே தீவிரமாக அடிபட்டு உதப்பட்டு அந்த போராட்டத்தை உருவாக்கிய கேசவ மேனனோ ஜார்ஜ் ஜோசப்போ அவங்க எல்லாம் பைத்தியக்காரன். அவர்கள் செய்த தியாகத்தை எப்படி அதை மூடி மறைச்சிட்டு இவர் தியாகியாக்குறது? காந்தி அதில் பின்வாங்கிட்டாரு, வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் விடாப்பிடியாக நின்று அதை வெற்றியை வந்து சொல்ற வரைக்கும் அங்கே களத்தில் இருந்தார். அதனால தான் வைக்கம் வீரர் அப்படின்னு நாங்கள் சொல்றோம்னு சொல்ல வராங்க. அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த போராட்டத்துக்கு நீங்க போங்கன்னு சொன்னவரே காந்தி தானே. அவர் எதுக்கு பின்வாங்குறாரு? எங்கேயுமே பேசாத சாகிற வரை நான் பெரிய சீர்திருத்தம் பேசினேன், பகுத்தறிவு பேசினேன், சமதர்மம் பேசினேன், எங்கேயாவது ஒரு வார்த்தை கூட சொல்லாத காமராஜர் இந்த சனாதன தர்மத்தினுடைய ஆணி வேறே கோயில் தான் இருக்கு. அந்த கோயில்ல இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் என்கின்ற ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவரை 54 காமராஜர் அமைச்சராக்கினார். அதான் செய்தார். இவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், செய்யவில்லை. இந்த 50 ஆண்டுகள்ல நாளைக்கே ஒரு பட்டியலத்தை இன்றைக்கு கூட, அன்றைக்கு தான் அவ்வளவு கஷ்டமான நேரத்தில் அவர் செஞ்சார். இன்றைக்கு அது பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவரை இந்த அறநிலையத்துறை மந்திரியா போட சொல்லுங்க. நான் திரும்பி கேட்கிறேன், பார்ப்படும். இன்றைக்கு 2 பிரச்சனை தான் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை. ஒன்று வேங்கை வயல், தண்ணீர் தொட்டி மலம் கலந்து. சரிங்க, அந்த ஊர்ல ஒரே ஒரு பிராமணனாவது இருக்கானா? இவ்வளவு பெரிய அயோக்கியத்தை செஞ்சவன் நீங்க சொல்ற அவனையும் பார்ப்பான்னு சொல்லிடுவீங்களா? யாரும் இல்லை. அவர்கள் மேல என்ன நடவடிக்கை? 1000 உண்டு இங்கு ஜாதி எனில் அந்நியல் புகழ் இங்கென்ன நீதி சொன்னவன் பாரதி. உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்துவராயின் வேதியராயினும் வேறு ஒன்றே, வேறு குலத்தவராயினும் ஒன்றே. அந்த பாரதியை விட சீர்திருத்த பேச, பகுத்தறிவு பேச ஒருத்தன் உண்டா? அந்த காலத்திலே எம்பிபிஎஸ் டாக்டர். அவரை அழைச்சு அரிஜன சேவைக்கென்று ஒரு மாநில அளவில் ஒரு நிர்வாகியா போடுகிற போது தமிழ்நாட்டுக்கு அவர் போட்டது டாக்டர் TSS ராஜன். அவர் அதற்காக அடிபட்டு உதப்பட்டு திருநெல்வேலி சிறையில அங்கேயே செத்து போயிட்டார் நினைச்சு அதுக்கப்புறம் புடைச்சு வந்தாருங்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பார்ப்பனர் சமூகம். ஆமா, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அவங்க மேலாம் பழிய போட்டுட்டு நீங்க எதையுமே செய்யாம நாங்க தான் தியாகிகள் சொல்லிட்டு இருக்கிறது. அந்த வெற்றி இருக்கு இல்லைங்களா, வைக்கம் வெற்றிக்கு காந்தியே வந்து பாராட்டி கடிதம் எழுதினார் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? சிவன் எழுதினாரு, பிரம்மா எழுதினாரு, இயேசுபிரான் எழுதினாரு. இப்ப எரிச்சல கிளம்புறீங்க. சும்மா பேசுறதெல்லாம் பொய்யை தவிர ஒண்ணுமே பேசுறது. அவர் எதுக்கு கடிதம் எழுதினாரு? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நாள விரும்பிகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், என்றும் இளைஞர், மதிப்புக்குரிய திருச்சி வேலுசாமி ஐயா நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். என்றும் இளைஞர்னு சொல்லிட்டு உங்களை சொன்னதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்களா? இல்லை, உண்மையை சொன்னா அதை ஒத்துக்க வேண்டியதானே. சரி, மார்க்கண்டேன்னு படிச்சா அதை ஒத்துக்கிறீங்கல்ல? ஆமா, நான் தான் நவீன மார்க்கண்டே. ஆமா, ஒன்றும் இல்லை. அடுத்தது, இப்போ நேற்றுலேருந்து பரபரப்பாக பேசப்படுற விஷயம் இந்த வைக்கம் போராட்டம். வைக்கம் வீரர் பெரியார் அவர் தான் அதுக்கான எல்லா அத்தாரிட்டின்ற மாதிரி தான் நேற்று மிகப்பெரிய அளவில் பிரபகண்டா வந்து செய்யப்பட்டது. ஏற்கனவே நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்க, ராவணாவிலே மேம்போக்காக அதை பற்றி போகிற போக்கில் வந்து சொல்லியிருக்கிறீங்கன்னு. இது வந்து கடந்த ஆண்டு ஒரு முறை நீங்கள் பேசும்போது மேற்கூறுக்கிட்டு இது வந்துட்டு திராவிடத்திற்கான போராட்டம் அல்ல, திராவிட கட்சி முன்னெடுத்ததில் காங்கிரஸ் கட்சி சொந்தம் கொண்டாட வேண்டிய ஒன்று ஒரு வார்த்தையை சொல்லி பதிவு பண்ணியிருக்கீங்க. இது உண்மையிலே என்ன தான் நடக்குது? இதில் வந்து வைக்கம் போராட்டத்தினுடைய ஹிஸ்ட்ரி என்ன தாங்க ஐயா? இதில் என்ன மக்களுக்கு ஒரு தெளிவாக சொல்லிடலாமே. நான் முதல்ல ஒன்று வருத்தத்தை சொல்லிட்டு அப்புறம் அந்த சம்பவங்களை சொல்கிறேன். சரிங்க. திருட்டுன்னு 1000 திருட்டு இருக்கு. நகையை திருடுவான், கொள்ளையடிப்பான், எல்லானோ பண்ணுவான். திருட்டிலேயே மிக மிக மோசமான மலினமான ஒரு திருட்டு என்பது தியாக திருட்டு. தியாகத்தை திருடுறது, இன்னொருத்தருடைய தியாகத்தை, ஒருத்தன் உயிரை கொடுத்து போராடி பண்ற தியாகத்தை அதை திருடி வேறொருத்தனுக்கு ஃபிக்ஸ் பண்றது இருக்கு. அதுதான் இதுல நடந்துட்டு இருக்கு. நான் இப்ப சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பார்க்கிற நேயர்கள்லாம் அதை ஒத்துக்குவாங்க. இது 1924 இந்த போராட்டம் வருகிற போது பல பேர் நினைக்காது தனிநபர் போராட்டம் போல நினைக்கிறாங்க. அதுவே முதல்ல தவறு. இந்த போராட்டம் திருவிதாங்கூர் மாநில காங்கிரஸ் கட்சி நடத்திய போராட்டம்.
தனிப்பட்ட ஆளை கூட சொல்ல முடியாது. ம். முதலாக இந்த போராட்டத்தை பற்றி குரல் கொடுத்தவன் மாதவன் அவனுடைய பேர். அந்த வைக்கத்தை சேர்ந்த ஒருவன். அந்த உயர் வகுப்பில் பிறந்த அந்த தெருக்களுக்குள்ளேயே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து போராட்டம். அதை சொல்லி கடைசியில கட்சியில தலைமையில சொல்லி அதுக்கான போராட்டம் அவன் சொல்றான். அப்ப தலைவராக இருந்தவர்கள் KP கேசவ மேனன்கிறவர் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர். சரிங்க. ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிற பாரிஸ்டர் அவர் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர். அவங்க 2 பேரும் கேட்ட உடனே இது என்ன அநியாயமா இருக்கு, தெருக்குள்ளே நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு, இருந்தாலும் இதை காந்தி கிட்ட கேட்டுக்கோன்னு ஒரு முடிவு பண்றாங்க. அப்ப காந்திக்கும் ஜார்ஜ் ஜோசப்புக்கும் மிக நெருக்கம் என்னன்னா, அந்த காலத்திலேயே ஒரு பாரிஸ்டர் படிச்சதுனால அவரும் வழக்கறிஞர், பாரிஸ்டர், அந்த அந்த தொடர்பு ஒண்ணு. இரண்டாவதுடைய நட்பு, எப்பெல்லாம் காந்தி கைதாகி சிறைக்கு போகிறாரோ அந்த காலங்கள்லாம் அவர் நடத்தி வந்த பத்திரிகைக்கு பொறுப்பாளராக இருந்தவர் ஜார்ஜ் ஜோசப். அந்த அளவுக்கு 2 பேரும் நட்பு உள்ளவர்கள். இவர் கேட்ட உடனே காந்தி, அதுவும் நான் நண்பர், நெருங்கிய நண்பர், அவர் கேட்கிறாருன்னே ரொம்ப அநியாயம், நம்ம மக்கள்லேயே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தெருவிலேயே நடக்கக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு அநியாயம், இதுக்காக போராடுறது நம்முடைய கடமை, அதுல மாற்றமே இல்லை. ஆனா ஜார்ஜ் ஒண்ணுல எச்சரிக்கையா இருந்தார். என்னையான்னு கேட்கிறார், நீ ஒரு கிறிஸ்டியன், இந்த போராட்டம் நடக்கிறது நீ முன்னால நின்னா நோக்கத்தை பின்னுக்கு தள்ளிட்டு இதை மத மோதல் மாதிரி கொண்டு வந்து காட்டிடுவாங்க. அதனால எல்லா ஏற்பாடுகளும் பண்ணு, தலைவரா இருக்கிற கேசவ மேனன் முன்னால இருக்கட்டும், எல்லாம் போராட்டம், நீ ஏற்பாடு பண்ணி முன்னுக்கு போயிடாத, முன்னால நின்னா உன்னை வைத்து கொண்டு கொச்சைப்படுத்தாங்க, மதசாயம் பூசிடுவாங்க. நம்ம நோக்கவே சதைஞ்சு போயிடணும். அதனால இதை முழுமையாக ஆதரித்து எல்லாம் யாருக்கு ஆர்கனைஸ் பண்ணவர் ஜார்ஜ் ஜோசப் என்றாலும் துவக்கத்தில் அவர் முன்னால போகல. அந்த போராட்டம் துவங்குது. அப்படியே பெரிய அளவுக்கு வருகிற போது இங்க எல்லாருக்கும் அந்த பேர் தெரிஞ்சிருக்கும், சமூக சீர்திருத்தவாதியாக நாராயண குரு கேரளால. அவர் தன்னுடைய தார்மீக ஆதரவை தர்றார். அது இன்னும் கொஞ்சம் பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு உருவாது. இன்னொருவர், அவருடைய பேர் ஐயன்காளின்னு பேர், ஐயன்காளி. அவர் இந்த மாதிரி சமூக சீர்திருத்தத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு போராளி. அவர் நேரடியாகவே காங்கிரஸ்காரங்களுடைய சேர்ந்து போராட்டத்தில் கலந்துக்கிறார். இப்படி கலந்து கொண்டிருக்கிற போது ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு நாளும் கைதாகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஜார்ஜ் ஜோசப்பும் சேர்ந்து கைதாக வேண்டிய நிலைமை வந்துடுது. 1000 பேருக்கு மேல சிறைக்கு போயிடுறாங்க. அவ்வளவு பெரிய போராட்டம் வந்துடுது. அப்படி வந்த உடனே காந்தி என்ன நினைக்கிறான்னா, ஒரு பெரிய காசுக்காக நடக்கிற போராட்டம், இந்த போராட்டம் இவர்கள் சிறைக்கு போயிட்டாங்க, அதோட அது தடுமாறிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். நீங்க போய் அங்கே ஒரு தார்மீக ஆதரவை, அதை மாரல் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்றாரு. அப்படி அவர் முதல்ல கடிதம் எழுதுறாரு, அப்புறம் போன்ல பேசுறாரு. அந்த நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர், இப்போது நாம் பெரியார் என்று சொல்லப்படுகிற அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஈவே ராமசாமி அவருக்கு அனுப்புறாங்க. இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காந்தியடிகள் சொல்லியும் இவர் உடனே போகல, கடிதம் எழுதுறார், அப்பவும் போகல. என்ன காரணங்க? இவருக்கு அதுல ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. அதற்கு பின்னால காந்தியடிகள் கோவிச்சுக்கிறார், நான் என்ன 2 தடவை சொல்லி நீ போகிறேன். காந்தியடிகளுடைய வற்புறுத்தலால் தான் இங்க போறார். போனவர் மட்டுமல்ல, யாரை எதிர்த்து இங்க போராட்டம் பண்றாங்களோ அந்த மேனன் இருக்காங்களே, அதுல ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுல தான் போய் தங்குறார். அதற்கு காரணம், அவர்கள் வியாபாரத்தின் நிமித்தமாக அப்ப ஈரோடுக்கு வருவது வழக்கம். இவங்க அப்பாட்ட தொடர்பு தானே வர்றாங்க. வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல தங்கி 1 நாள் 2 நாள் வரணும் கூட அவங்களுக்கே என்னன்னு தெரியாது. என்ன வந்திருக்கீங்களே என்னன்னு கேட்கிற போதா இந்த மாதிரி ஒரு போராட்டம் காந்தி சொன்னார், அதுக்காக வந்திருக்கிறோம். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களை எதிர்த்துதான் அந்த போராட்டம், அதுக்காக வந்திருக்கீங்க. யாரை இவர் உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக அந்த கொள்கையில் போராடி இருந்தா, யாரை எதிர்த்து அந்த போராட்டமோ அவங்க வீட்டிலே தங்குவாரு. ஒரு எளிமையான உதாரணம். இந்த இடத்துல ஒரு குறிக்கலாங்களா? குறிக்கலாம். காங்கிரஸ் போராட்டம் எல்லோரும் கைதாகி நீர்த்து போற அளவுக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, திணறிட்டாங்க. அந்த நேரத்துல இவர் இருந்தால் சரியாக இருக்கும்னு ஈவேராவை தான் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நேற்று பேசுறாங்க விவாதத்துல, திராவிட தோழர்கள்லாம் பேசுறாங்க. அதாவது பொய் பேசுறவங்க என்ன வேணாலும் பேசலாம். நான் என்ன கேட்கிறேன், இவர் அவங்க சொல்றதே நான் வார்த்தை வச்சுக்கிறாங்க. பெரியார கூப்பிட்டாங்க, பெரியார தனிப்பட்ட பெரியார கூப்பிட்டாங்களா அல்லது காங்கிரஸ் கட்சி தலைவரை கூப்பிட்டாங்களா? அப்பெல்லாம் அவருக்கு அந்த பெரியார்ன்ற பட்டமே இல்ல. இல்லையே, பட்டமே கிடையாது. ராமசாமி நாயக்கர் அதாங்க காங்கிரஸ் கட்சி நடத்திய போராட்டத்தின் காரணமாக காங்கிரஸ் தலைவராக இருப்பதால் கூப்பிட்டாங்க. சரி, அப்புறம் இங்க திராவிட எங்க வந்துச்சு? தனிப்பட்ட முறையில் எப்படி வரும்?
இவருக்கு முன்னாலேயே தீவிரமாக அடிபட்டு உதப்பட்டு அந்த போராட்டத்தை உருவாக்கிய கேசவ மேனனோ ஜார்ஜ் ஜோசப்போ அவங்க எல்லாம் பைத்தியக்காரன். அவர்கள் செய்த தியாகத்தை எப்படி அதை மூடி மறைச்சிட்டு இவரை தியாகியாக்குறது? நீங்க பெரியாரை பாராட்டுறதுக்கு 1000 பாராட்டுங்க, அது வேணான்னு சொல்ல. அதனாலதான் சொன்ன தியாக திருட்டுங்கிற. பல பேர் ஒரு பொது நோக்கத்திற்காக பெரியாரை நீங்க அதை சொல்றீங்களா தியாக திருட்டுன்னு? அவரை பற்றி இப்ப பேசிட்டு இருக்காங்க. அவரை சொல்ல பெரியார் அவர் நான் தான் போறான்னு எங்கே சொல்லியிருக்காரா? இல்ல இல்ல. அவர் பெயரை வைத்துக் கொண்டு இன்னைக்கு சில பிழைப்புவாதிகள் சொல்றாங்க. பெரியார் அவர் வாழ்ந்த காலத்துல இன்னைக்கு நான் தான் போறான்னு சொன்னாரா? அவர் மறைந்ததற்கு பின்னாலே பண்றாங்க. இவர் போனதே காங்கிரஸ் தலைவராக இருந்ததால் தான் போனார் என்பதையும் புரிஞ்சுக்கணும். அவர் போராடினார் என்பதையோ அதற்காக உடைத்தார் என்பதையோ நம்ம மறுத்தாக நம்ம அப்படி மறுக்கிற அந்த ஆட்கள் இல்லை. ஆனால் அதே அந்த போராட்டத்தை அழகர்த்தலாக இவரே அந்த போராட்டத்தை உருவாக்கி போராடுவது என்பது வேறு. மற்றவர்கள் போராடி நடந்து கொண்டிருக்கிற போது கட்சியினுடைய தலைமையின் வேண்டுகோளை ஏற்று அதற்காக போறது என்பது வேற. ரெண்டு பேரும் வித்தியாசம் தெரியாம ஏதோ இவர் தான் போய் போராடினார் என்பது போல சொல்லுவது அதுதான் தியாக திருட்டுன்னு சொன்னேன். இந்த போராட்டத்தில் வந்து காங்கிரஸ் ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் காந்தியை அதில் பின்வாங்கிட்டாரு, வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் விடாப்பிடியாக நின்று அதை வெற்றியை வந்து சொல்ற வரைக்கும் அங்கே களத்தில் இருந்தார். அதனால தான் வைக்கம் வீரர் அப்படின்னு நாங்கள் சொல்றோம்னு சொல்ல வராங்க. அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த போராட்டத்துக்கு நீங்க போங்கன்னு சொன்னவரே காந்தி தானே, அவர் எதுக்கு பின்வாங்குறாரு? இதை விட ஒரு கொச்சையான மலிவான விமர்சனம் இருக்க முடியாது. காந்தியை விட இவெல்லாம் பெரிய போராடிகளா? உலக வரலாற்றிலேயே தனிநபர் சத்தியாகிரகம் என்று. அதுலதான் பிரிட்டிஷ்காரன் பயந்தான். நீங்க துப்பாக்கியை கண்டு பயப்படல, பீரங்கியை கண்டு பயப்படல, தனி மனிதன் சத்தியாகிரகம் சொல்லி உட்காந்து தெருவில் உட்காந்து கோஷம் போடுறது, வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் எல்லாம் சொல்றது, அடிப்பான் உதப்பான், ஆனாலும் திரும்பி தாக்குதலை அடியை வாங்கி கொண்டு போகுது. இதுதான் தனிநபர் சத்தியாகிரகம். அதற்கு உடல் பலம் அல்ல, மனோதிடம் வேணும். அந்த மனோதிடம் உலக வரலாற்றிலே காந்தியடிகளுக்கு இருந்த அந்த மனோதிடம் எந்த ஒரு தலைவனுக்கு இல்லை. இது உலகறிஞ்ச ஒரு விஷயம். அவரு போய் பின்வாங்கிட்டாரு, இவர் தான் கடைசி வரலும் போராடினா அவருடைய கீழ்ப்பாக்கத்தில் போய் சேர்க்கணும். ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? ஆனா இன்ன வரைக்கும் அதை வந்து சொந்தம் கொண்டாடி இந்த வைக்கம் அப்படின்ற அந்த இடத்த சொந்தம் கொண்டாடி நிகழ்ச்சிகள் நடத்துறது, விருதுகளை கொடுக்கறது, இப்படியாக செய்யறது வந்து திராவிட கட்சியாக தான் இருக்குது. வழியா காங்கிரஸையா அதை முன்னெடுத்து செய்யல சார். அது வந்து இது வரைக்கும் அந்த இடத்துக்கு நான் என்ன சொல்றேன், சொந்தம் கொண்டாடல. திராவிட இயக்கம் நீங்க என்னன்னு கேட்டா, இதுல அவங்களுக்கு உண்மையிலேயே காங்கிரஸை விட அவங்களுக்கு தான் தீவிரம் இருக்குன்னு பாதத்துக்கு எடுத்துக்கோங்க. சரி, அப்ப திராவிட இயக்கம் தானே 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுது. அந்த சமூக நீதிக்காக அவங்க பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கணும். எங்கேயுமே பேசாத சாகிற வரை நான் பெரிய சீர்திருத்தம் பேசினேன், பகுத்தறிவு பேசினேன், சமதர்மம் பேசினேன், எங்கேயாவது ஒரு வார்த்தை கூட சொல்லாத காமராஜர் 1954 இந்த சனாதன தர்மத்தினுடைய ஆணி வேறே கோயில் தான் இருக்கு. ஆமா, அந்த கோயில்ல இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் என்கின்ற ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவரை 54 காமராஜர் அமைச்சராக்கினார். அவர் சாகிற வரை என்னைக்காவது நான் பெரிய புரட்சி பண்ணேன்னு சொன்னாரா? சொல்லவே. அவர் சொல்லவே இல்லை, பேசவே இல்லை, செய்தார். சொல்லி காட்டவும் இல்லை, அதான் செய்தார். இவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், செய்யவில்லை என்கின்ற இந்த வன்மையான இந்த உண்மையை மக்கள் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க. சரி, அதுதான் அவருடைய அந்த போராட்டம் தான் இந்தியாவுக்கு ஒரு முதன்மையாக இருந்தது. பிறகுதான் வந்து ஆலை நுழைவு போராட்டம் காங்கிரஸ் எல்லாம் முன்னெடுத்தது அப்படின்றத நீங்க ஏற்கிறீங்களா? நான் திரும்பி என்ன சொல்றேன், இந்த போராட்டமே காங்கிரஸ் போராட்டம். திரும்ப நீங்க வேற அங்க மடத்துல இருந்து வந்தீங்களோ? பெரியார் இந்த போராட்டத்தை எங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, 1000 பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க. யாரு மாப்பிள்ளைன்னா யாரு தாலி கட்டுறவன்னு சொல்லுவாங்களா, வந்தவன் சொல்லுவாங்களா? தாலி கட்டுறவர் தான் சொல்லுவாங்க. ஆமா, அது மாதிரி இந்த போராட்டத்தை உருவாக்கியது, அதுக்காக போராடியது, ஆயிரக்கணக்கான பேர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் போனவர் இவர் தான் போராட்டத்தை நடத்தினாரு, இவர் தலைமையில் தான் நடந்துச்சு. இப்படிங்கிறது எவ்வளவு பைத்தியகாரத்தனமான வாதம். இது ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், இவர்கள் அதை வைத்துக் கொண்டு அரசியல் வியாபாரம் செய்யறாங்க. அதை செய்த காமராஜர் சொல்லவே இல்லை. இவர் சொல்லிக் கொண்டிருக்கிற இவர்கள் இந்த 50 ஆண்டுகள்ல நாளைக்கே ஒரு பட்டியலத்தை, இன்றைக்கு கூட, அன்றைக்கு தான் அவ்வளவு கஷ்டமான நேரத்தில் அவர் செஞ்சார். இன்றைக்கு அது பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவரை இந்த அறநிலையத்துறை மந்திரியா போட சொல்லுங்க, நான் வாழ்க வாழ்க கோஷம் போடுறேன் ஒரு தெருவில். எதுவுமே செய்யாமலே இவர்கள் செய்ததை போல நாடகம் இருக்கிறதே. இதை முதல்ல அவங்க நிறுத்தட்டும், அவர்கள் சேரட்டும். செய்தால் அவர்களை நாமும் ஆதரிப்போங்கிற எனக்கு அது ஒண்ணு. பார்ப்பன ஆதிக்க தலைமை என்றது பார்ப்பன தலைமை தான், பார்ப்பனர்கள் தான் இன்னைக்கு இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்கன்னு இன்ன வரைக்கும் இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. நான் திரும்பி கேட்கிறேன், பார்ப்பனர் இன்றைக்கு
2 பிரச்சனை தான் தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனை. ஒன்று வேங்கை வயல், தண்ணீர் தொட்டி மலம் கலந்து. சரிங்க. அந்த ஊர்ல ஒரே ஒரு பிராமணனாவது இருக்கானா? இவ்வளவு பெரிய அயோக்கியத்தை செஞ்சவன் நீங்க சொல்ற அவனையும் பாப்பான்னு சொல்லிடுவீங்களா? யாரும் இல்ல. அவர்கள் மேல என்ன நடவடிக்கை? திண்டிவனம் பக்கத்துல என்ன திரௌபதி அம்மன் கோயில், திரௌபதி அம்மன் கோயில் வருஷ கணக்கில் போராட்டம் நடந்துட்டு இருக்கா? அந்த ஊர்ல ஏதாவது ஒரு குடும்பமாவது பிராமண குடும்பம் இருக்கா? இல்லைங்க. இல்ல. அங்க யாரு அதுக்கு காரணம்? நீங்க நம்ம அயோக்கியத்தனத்தை மக்களுக்கு மறைக்கிறதுக்காக அந்த குற்றச்சாட்டை வேற ஒருத்த மேல போட்டு தப்பிச்சுக்கிறது பண்ற வேலை. பிராமணனுக்கு அந்த பிராமணன்ல பாரதியை விட ஒரு பெரிய சீர்திருத்தவாதி, பெரிய புரட்சிக்காரன் இதுவரை உலகத்தில் தோன்றா? தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்து விட சொல்ற துணிச்சல் அவனுக்கு சாப்பாட்டு வழிகள் சொன்னான். 1000 உண்டு இங்கு ஜாதி எனில் அந்நியல் புகழ் இங்கென்ன நீதி சொன்னவன் பாரதி. உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்துவராயின் வேதியராயினும் வேறு ஒன்றே, வேறு குலத்தவராயினும் ஒன்றே. அவன் என்ன சொல்றான்? அவன் நம்மாடு இல்ல, அவன சீனத்தவர் ஆயிடுவாரோ பிற தேசத்தோர் போல் தீங்கிழைப்பாருன்னு சொன்னான். அந்த பாரதியை விட சீர்திருத்த பேச, பகுத்தறிவு பேச ஒருத்த உண்டா? இல்லையே. அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் செஞ்சாங்க. எங்க ஊர்ல ஆலாசியம் ஐயங்கார்னு ஒருத்தர், அவர் தான் ஆலய பிரவேச போராட்டத்துல தளபதியா போனவர். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகர்லையும் ஆலய பிரவேச போராட்டத்துல பிராமணர்கள் தான் போனாங்க. அதனால அந்த கட்சியில் அவங்க பிராமண சமுதாயத்திலிருந்தே அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் பல பேர் உண்டு. 1920 சொன்னீங்க. அந்த லட்சுமண ஐயர் என்ற தேடி நான் எடுத்ததுக்கு காரணமே நீங்க தான் பதிவு பண்ணி. இல்ல, அத இன்னொரு விஷயம் செய்தியை சொல்றேன். 1920 தான் காந்தியுடைய தீவிரமான வகையில் காங்கிரஸ் கட்சி அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிற நேரம். அவர் அப்பதான் பிரபலமா எல்லாம் வர்றாரு. அந்த நேரத்திலேயே அவர் இவங்க பேசுறாங்களே, அப்பெல்லாம் பெரியார் எங்க போனாரு, இந்த திராவிட இயக்கம் எங்க போச்சு? சுதந்திரத்துக்காக போராடுகிற இதே நேரத்திலேயே தலித் விடுதலை என்பதை மிக முக்கியமா நினைச்சார் அவர். அதனால தான் டாக்டர் TSS ராஜன், அந்த காலத்திலே MBBS டாக்டர், அவரை அழைச்சு அரிஜன சேவைக்கென்று ஒரு மாநில அளவில் ஒரு நிர்வாகியா போடுகிற போது தமிழ்நாட்டுக்கு அவர் போட்டது டாக்டர் TSS ராஜன். அவர் அதற்காக அடிபட்டு உதப்பட்டு திருநெல்வேலி சிறையில அங்கேயே செத்து போயிட்டார் நினைச்சு அதுக்கப்புறம் புடைச்சு வந்தாருங்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பார்ப்பன சமூகம். ஆமா, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அவங்க மேல எல்லாம் பழிய போட்டுட்டு நீங்க எதையுமே செய்யாம நாங்க தான் தியாகிகள் சொல்லிட்டு இருக்கிறது. இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, செய்யலன்னு திரும்பி திரும்பி அதான் சொல்ல வேண்டியது. அதனால ஐயா, நீங்க செய்யலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சும்மா இருங்க, நல்லவர்கள் எல்லாம் கேவலப்படுத்தாதீங்க. அதை தான் சொல்றோம். இல்லைன்னா நம்ம பல விஷயங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம். தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியா முழுக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆலய பிரவேசன்றது காங்கிரஸ் தான் முன்னெடுத்தது. கரெக்டுங்களா? இந்த மாதிரி வைக்கம் போராட்டத்தினுடைய தொடக்கம் இல்லை இறுதி வரைக்கும் பெரிய அளவுல பக்கபலமாக இருந்து நடத்தினதே அதுதான்றீங்க நீங்க. கரெக்டா? திராவிடம் இல்லை, ஈவே ராமசாமி. ஏங்க இந்த அதான் அதுதான் சொல்றேன். 1924 தாங்க வைக்கம் போராட்டம் தொடங்குது. ஆனால் இதை பற்றி சிந்தனை காந்திக்கு 1920 வருது. 20 தான் அரிஜன சேவா இயக்கம் என்பதை தொடங்குகிறார். இதெல்லாம் இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியலங்கிறதுனால முழு பூசணிக்காய சோத்துல மதிக்கிற மாதிரி இதுல கொடுமை. நான் என்ன கேட்கிறேன், வைக்கம் போராட்டத்தை காங்கிரஸ் கட்சியா நடந்துச்சுங்க. இப்ப நேத்தோ முந்தானாலோ போய் பெரிய போராட்டம் சொன்னாங்கல்ல, திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினும் அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி பிரணாய் விஜயனும் அவங்க 2 பேரும் இருக்காங்க. சம்பந்தப்பட்டவனை காணோம். அததான் நான் கேட்கிறேன், ஏன் காங்கிரஸ் இல்ல, நீங்க ஏன் முன்னெடுக்கல? நாங்க சார் எங்க செய்யறதாங்க வேலை. படம் போட்டுட்டு விளம்பரம் தேடுறது எங்க வேலை இல்ல. என் பிள்ளைக்கு நான் சேலை வாங்கி கொடுத்தேன், ஜாக்கெட் வாங்கி கொடுத்தேங்கிறது ஊர்ல நான் பயன்படுத்த அதனுடைய கடமை நினைக்கிறோம், செய்ய மாட்டான். அதை வேறு விதமா நினைக்கிறோம்னா நான் அதை வாங்கி கொடுத்தேன், இதை வாங்கி கொடுத்தேன். இப்ப புரியுதா? நாங்கள் தாயுள்ளத்தோடு இருக்கிறோம். நாங்கள் செய்வது மட்டும்தான் எங்க வேலை. அதை விளம்பரம் நான் திரும்பி உங்களை பார்த்து கேட்கிறேன். கக்கூஸ் திறக்கிறதுக்கு இன்னைக்கு பக்கத்துல விளம்பரம் கொடுக்கறானா? வண்ண வண்ண போஸ்ட் ஒட்டிருக்கானா? எவ்வளவு பெரிய ஆலை, BHEL ஆலை. அந்த ஆலை திறக்கிற போது, திருச்சியில திறக்கிற போது பத்திரிகையில் எங்கேயாவது விளம்பரம் பார்த்திருக்கீங்களா? அரசாங்கத்தினுடைய வரி பணத்தில் 1 ரூபாயை கூட தவறாக செலவு செய்வது பாவம் நினைச்சவங்க காங்கிரஸ்காரன். விளம்பரம் செய்யாம இருக்கிறதுனாலே அவன் செய்யலைங்கிறதல்ல, இவங்க விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க, செய்யறதே இல்லை. அதுதான் சமீபத்தில் நடந்துச்சு. உங்க ஊர் பக்கம் தென்பெண்ணை ஆற்றுக்கரையில மிகப்பெரிய சேதம் நடந்துச்சா? அதுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டது? சாத்தனூர் அணையில தண்ணி ஃபுல்லா ஆயிடுச்சு. ஆமா, அதை திறந்து விட்டாங்க. 16 கோடி புதிய பாலம், 16 கோடியில புதிய பாலம். கரெக்டா சொல்றீங்க. ஆமா, 3 மாசத்துக்கு முன்னாடி திறந்தாங்க. ஆனா சாத்தனூர் எப்ப கட்டினது தெரியுமா உங்களுக்கு?
65 வருஷம் ஆச்சு. எவ்வளவு கோடி ரூபாயில கட்டினா தெரியுமா? வெறும் 4 கோடி ரூபாயில. 4 கோடி ரூபாயில 65 வருஷத்துக்கு முன்னால கட்டின அந்த பாலம் முழு கொள்ளளவு தண்ணி நிக்கிற போதும் கூட அப்படியே நிக்குது. 16 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டின பாலம் வெள்ளம் வந்த உடனே வெள்ளத்தோடயே போயிருச்சு. இதை பற்றியல்லவா மக்கள் கவலைப்படணும்? இதை பற்றியல்லவா அரசியல் இருக்கவங்க கவலையோடு யோசிக்கணும், விவாதிக்கணும், பேசணும். அப்ப இதையெல்லாம் ஒதுக்கிட்டு போலித்தனமாக தங்களுடைய இமேஜை கூட்டிக்கிறதுக்காக பேசுவதுதான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்ல செய்கிறது. இது மோசமான தியாக திருட்டு. இதை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்ல நீங்க இப்ப பேசுறது பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் தான் எல்லாத்துக்கும் முன்னோடின்றீங்க. விதவைகள் திருமணம்ன்றது அவர் வந்த பிற்பாடு தான் நடந்தது. நேற்று கூட விவாதத்துல இப்ப நிறைய சகோதரிகள் பேசி இருக்கிறாங்க. ஐயோ, இது என்னத்த பண்றது? இது எவ்வளவு பெரிய மாற்றம் சமூகத்துக்கு. விதவைகள் வெள்ளை சேலை கட்டி அப்படியே முடக்கி வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பெரியார் வந்த பிற்பாடு தான் நடந்ததுன்றது ஏற்கனவே. சார், திராவிட இயக்கத்துக்கு அவர் வந்ததே லேட்டு தான். 26 வருடம் அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். சரியா? சரிங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்த உடனே 2 வருஷம் சும்மா இருந்தார். 1926 வெளியே வந்து அப்புறம் 2 வருஷம் சும்மா இருந்தார். அதுக்கப்புறம் தான் போனாரு. அப்படி அந்த கணக்கு வச்சுக்கிட்டா 1928க்கு அப்புறமா இது அவர் வந்தாருனே வச்சுக்கோ. சரியா? எங்க ஊர்ல சாமிநாத சாஸ்திரின்னு ஒருத்தர் 21, 22லயே அவர் நான் ஏன் மறக்காம இருக்கிறேன்னு சொன்னா, உச்சகட்ட போராட்டம் குயிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்கிற போது அவர் வீட்டிலிருந்து மட்டுமே 5 பேர் சிறையில் இருந்தாங்க. அவர் 21, 22லயே அவருடைய உடன் பிறந்த சகோதரி தங்கை அவர் வந்து விதவை ஆயிடுறாங்க. அந்த காலத்திலேயே அவர் வந்து புரட்சிகரமாக வேறொரு பையனை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறார். அந்த ஜாதியில் கடுமையான எதிர்ப்பு வந்தாலும் கவலைப்படல. அவர் அதை செஞ்சாரா இல்ல இவங்க செஞ்சாங்களா? இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சே சொல்றேன். காந்தி கிராமம் இருக்கு திண்டுக்கல்ல. இருக்குங்க. அது யாரு உருவாக்குனது? ராமச்சந்திரன். இந்த ராமச்சந்திரனுடைய மனைவி யாரு? டிவிஎஸ் ஐயங்காருடைய சகோதரி. அந்த டிவிஎஸ் ஐயங்காருடைய சகோதரி இளம் வயதுல விதவை ஆகிறாங்க. ராமச்சந்திரன் பட்டியலினத்தை சேர்ந்தவர். கல்யாணம் பண்ணதை பெரியார் சொல்லி பண்ணாங்களா, திராவிட இயக்கம் சொல்லி பண்ணாங்களா? ஏன் பொய்யா பேசிட்டு இருக்காங்க? காங்கிரஸ் பீரியட்ல நடந்துச்சுன்றீங்க. அந்த காலத்திலே அடிமை இந்தியாவில் நடந்துச்சு. அவங்கதான் காந்தி கிராமத்தை உருவாக்கணவங்க. இப்படி காலங்காலமா பல பேர் தியாகம் பண்ணி அடிபட்டு உதப்பட்டு உருவாக்குனதெல்லாம் நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு ஏதோ சொந்தம் கொண்டாடுறீங்க. எனக்கு அது புரியலையே. இதுதான் நீங்க வந்து தியாக திருட்டுன்றீங்க. ஆமா, மோசமானதுன்றீங்க. மோசடின்றீங்க. மோசடி எல்லாம் பெரிய வார்த்தை. தியாக திருட்டுங்கிறது கொலை பண்றதை விட மோசங்கிறனா அதான் சொல்றீங்க நீங்க. சரி, இப்ப இவர் எதுவுமே செய்யல அப்படின்றது ஒரு விவாதம். செய்யலன்றதுன்னு இல்லை, இவர் இப்போ வந்து எல்லாத்துக்குமான சீர்திருத்தத்துக்கு காரணமே முன்னாடி தான். இது வந்து அந்த வெற்றி இருக்கு இல்லைங்களா, வைக்கம் வெற்றிக்கு காந்தியே வந்து பாராட்டி கடிதம் எழுதினார் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பரமசிவன் கூட எழுதினாருங்க. சிவன் எழுதினாரு, பிரம்மா எழுதினாரு, இயேசுபிரான் எழுதினாரு. ஈவேராவை பாராட்டி அவர் கடிதம். ஏங்க இப்ப எரிச்சல கிளப்பிறீங்க? இவங்க சும்மா பேசுறதெல்லாம் பொய்யை தவிர அவர் ஒண்ணுமே பேசுறது. அவர் எதுக்கு கடிதம் எழுதுறாரு? அவர் சொல்லிதாங்க அவர் போனாரு. அவர் சொல்லாம இவரா போனார்? யாராவது சொல்லுங்க. காந்தியடிகளுடைய வேண்டுகோளை ஏற்று போனாரா இல்ல இவரே தன்னெழுச்சியாக போனாரா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லட்டவங்க. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும் பாராட்டி இருக்கிறார் காந்தி. ஆக இந்த போராட்டம் தீவிரமாக வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர் காந்தின்னு இவங்க சொன்னாங்க. இவங்க மனுஷங்கன்னு அர்த்தம். இது ஏன் மடை மாத்தி வேறு விதமா சொல்றாங்க? காங்கிரஸோடு சேர்ந்து போராட்டம் செய்தார்கள் சொல்றாங்க. ஆனாலும் இறுதி வரை நின்று, அதுவே காங்கிரஸ் ஒரு கட்டத்துல தோற்று விட்டுட்டாங்க. இறுதி வரை நின்று அதை வெற்றி பெற வைத்தது இவர் தான். திராவிட அந்த பைத்தியக்காரங்களை கேட்கிறேன், இவர் போராடுறவர்களும் காங்கிரஸ் தலைவரா இல்லையா? அப்புறம் போய் காங்கிரஸ் விட்டு போச்சுன்றீங்க. காங்கிரஸ் கட்சி தலைவராக இந்த போராட்டத்துக்கே போறாரு. 25 வரைக்கும் தான் இருந்தாரு. பிறகு வெளியேறாருல. வெளியேறின பிறகும் வந்துட்டு அதுக்கப்புறம் நடக்கலைங்க. இவங்க வரலாற்றை தப்பா பேசுறாங்க. காங்கிரஸ் விட்டு வெளியேறினது திருவிக்கா காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வர்றாரு. தலைவராக பச்சையான உண்மையை சொல்ல போனா, திருவிக்கா வந்ததுக்கு பின்னால காஞ்சிபுரத்துல ஒரு மாநாடு நடக்க போகுது. மாநாட்டு தீர்மானங்களை பற்றி பேசுறதுக்காக முன்னால ஒரு ஆலோசனை கூட்டம் போடுற போது இவர் தன்முனைப்போடு சில விஷயத்த சொல்லணும் இருக்கிற நேரத்துல அவர் என்ன காரணமோ நமக்கு அது சரியா தெரியாது. இவரு கண்டுக்காத கொஞ்சம் சும்மா இருங்க என்பதை போல அதை இவர் ஏற்றுக்கொள்ள முடியல. தன்னை அவமானப்படுத்துறாரு தெரிவிக்கான்னு நினைச்சாங்க. அதை இவங்க வேற விதமா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க.
அப்ப வெளியே வந்தவர் உடனடியா ஒரு நீதி கட்சிகள்லாம் வேற விதமா இல்ல நாங்க வந்து இடஒதுக்கீடு சம்பந்தமாக இந்த மாதிரி இடமாவது ஒதுக்கீடாது என்னங்க அவர் போராடினாரு, குரல் கொடுத்தாரு. அது நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க சொல்றாரு வாக்கிங்க 26 கரெக்டா? 26ல காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சா? நீதி கட்சியா தான் ஆட்சி இருந்துச்சு. இடஒதுக்கீடு காங்கிரஸ் எப்படி கொண்டு வர முடியும்? நீதி கட்சியா தான் கொண்டு வரணும். அப்புறம் நீதி கட்சியில சேர்ந்தாருல, நீதி கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆட்சி இருந்துச்சா? அந்த ஆட்சியில் இருக்கிற போது இவர் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கணும்ல. என்ன செஞ்சாரு? 37ல தானே காங்கிரஸ் திரும்பி ஆட்சிக்கே வருது. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே ராஜாஜி வி.எம். முனுசாமியை மந்திரியாக்குறாரு. அவர் தானே முதல் கோயில்ல பிரசித்தி பெற்ற பழனி கோயில்ல அந்த முனுசாமியை மேல கூட்டு போறாரு. அவர் வந்து அதுதானே பிரச்சனை உருவாக்குது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் முனுசாமி. ஆமா, அவ்வளவு பெரிய நீங்க பிராமணர்கள்ல அவர் இப்படி ஒரு பெரிய புரட்சியை செய்த ராஜாஜி தான் பிற்போக்குவாதியாம். இவங்க சும்மா லிப் சர்வீஸ் பண்ணவெல்லாம் முற்போக்குவாதியாம். லிப் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆமா, இல்ல அவர் வந்து குலக்கல்வியை கொண்டு வந்தாரு. அதெல்லாம் நாங்க எதிர்த்தோம். அது எப்படி நீங்க வந்து ஏற்க முடியாது? காலகாலமா ஒருத்தர் செய்த தொழிலே செய்துட்டு இருக்கணும், எப்படி கீழே இருக்கிறோம்? நீங்க சொல்ற நான் ஒண்ணு கூட மறுக்கவே இல்லைங்க. அவர் கொண்டு வந்து குலத்தொழிலா இல்லாரு, அது ஒரு பெரிய விவாதம். அந்த இதுக்குள்ளே போகலன்னா அப்படியே வச்சுங்க. இவ்வளவு பெரிய புரட்சியை அவர் செஞ்சார்ல. தமிழ்நாட்டில் முதலாக ஒரு பட்டியலத்தை சேர்ந்த அமைச்சராக்கி அந்த அமைச்சரை தன்னோடு அழைத்து கொண்டு பழனி கோயில்ல நடந்து போனாரு. அது ஒரு மிகப்பெரிய புரட்சியை தமிழ்நாடு முழுக்க பேச வச்சது இல்ல. அந்த புரட்சியை செஞ்சார்ல அவரு. அதை பத்தி 2 வார்த்தை எங்க பாராட்டி இருக்கீங்களா? காந்தி கிட்ட அது பஞ்சாயத்து வரைக்கும் போச்சுங்களா? ஆமா, காந்தி கிட்ட போனதுக்கு அப்புறம் அதுல இருந்தாலும் அவரு இந்தியா முழுக்க ஆலய பிரவேச போராட்டமே கொண்டு வரதுக்கு காரணமா அமைஞ்சது. நான் அதெல்லாம் விடுங்க சார். நான் திரும்பி கேட்கறேங்க. நீங்க திராவிட இயக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கிட்ட நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, 1969 இந்தியாவில் அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருவதற்கான திருப்பமாக அமைந்தது ஜனாதிபதி தேர்தல். அந்த தேர்தலில் வி.வி. கிரியும் சஞ்சீவ் ரெட்டியும் போட்டி போட்டாங்களா? சரிங்க. அப்படி போட்டி போடுகிற போது அப்போ திமுகவை ஆதரிக்கல பெரியார். திமுகவை ஆதரிக்க எதிராக இருக்கிறாரு. பெரியார் என்ன பண்றாரு? இவங்க திமுகவில் இவங்க அப்பா என்ன பண்றாருன்னா வி.வி. கிரிக்கு ஆதரவாக ஒரு நிலை எடுக்கிறார். ஐயா கலைஞர். ஆமா, சரி. அந்த நேரத்துல இவர் பெரியார் என்ன பண்றாரு? விடுதலை பத்திரிகையில எழுதியிருக்காரு. யாரா மறுக்க சொல்லுங்க. கண்ணீர் பசங்களா 1000 இருந்தாலும் சஞ்சீவ் ரெட்டி நம்மாளு, வி.வி. கிரி பாப்பான், நீங்க வி.வி. கிரிக்கு ஓட்டு போடக்கூடாது, சஞ்சீவ் ரெட்டிக்கு தான் ஓட்டு போடணும். அதோடு நிறுத்தல. நம்ம கொள்கைகளை மிக முக்கியமான கொள்கை இந்திய எதிர்ப்பு, ஆட்சி மொழியா வரக்கூடாதுங்கிறது. வரலாற்றை மறந்துடாதீங்க. அரசியல் நிர்ணய சபையில் அந்த ஆட்சி மொழிக்காக விவாதம் நடக்கிற போது அன்றைக்கு சேர்பர்சனா இருந்தவர் சஞ்சீவ் ரெட்டி. கடைசியில வாதம் உச்சகட்டமா முடிஞ்சு ஓட்டெடுப்புக்கு வந்துச்சு. ஓட்டெடுப்பு வரும்போது சம ஓட்டு வந்துருச்சு. தலைவராக இருந்த சஞ்சீவ் ரெட்டி தன்னுடைய ஓட்டை இந்திக்கு எதிராக போட்டாரு. அதனால தான் அன்றைக்கே ஆட்சி மொழியாக வர வேண்டிய இந்தி வராம போச்சு. நம்ம உயிர் கொள்கை நினைக்கிற இந்தியே ஆட்சி மொழி வராமல் இருப்பதற்கு காரணமே சஞ்சீவ் ரெட்டி தானே. அவருக்கு ஓட்டு போடலன்னா இது எவ்வளவு பெரிய பாவம் சொன்னார்ல. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அன்றைக்கு உங்களுடைய வி.வி. கிரிக்கு போட்டோம். ஆமா, எதுக்கு போட்டீங்க சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆக நீங்க செய்ததற்கும் இன்றைக்கு பேசுவதற்கும் சம்பந்தமே இல்லைங்கிறதா. சரி, எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும். இப்ப இந்த விவாதம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்துட்டு நீங்க தான் பதிவு பண்ணி நீங்க சொல்லி தான் நான் பல இடங்கள்ல பேசியிருக்கிறேன், பல நேரங்கள்ல பேசியிருக்கிறேன். குலசேகர தாஸ் அப்படின்னு அயோத்தி பண்டிதர் அட்டமலை சீனிவாசனுடைய உறவினர். அந்த காலத்துல சென்னை ராஜதானியா இருக்கும்போது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தலைவராகவே போடுறாரு. ஒரு பட்டியல் சமூகத்துக்கு ட்ரஸ்டுக்கு தலைவராக போடுறாரு. பெரிய விஷயம். அதுக்கு அடுத்தது வந்த ராஜாஜி வி.எம். முனுசாமி என்கிறவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் கோயிலுக்கு அமைச்சராக்கி கோயிலுக்கு கூப்பிட்டு போனார். அந்த காலத்துல நான் சொல்ல வர்றது. அதுக்கு பிறகு வந்த பெருந்தலைவர் காமராஜர் வந்து அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இந்த அறநிலையத்துறைக்கே தலைவரா போட்டு நீ போ கோயில் கோயிலான்னு சொல்லி என்னோட சேர்த்துங்க. அமைச்சரவையில ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறது போலீஸ் மந்திரி தானே. அந்த போலீஸ் மந்திரியா கக்கன போட்டாரு. அதுக்கு பிறகு 67 இவங்க அதிகாரத்துக்கு வந்ததுல திராவிட கட்சிகள் மாறி மாறி வந்து இதுவரைக்கும் இப்படியான ஒரு புரட்சி இது வரைக்கும் செய்யவே இல்லை. ஏன் அது சாத்தியமாகலன்னு உங்களுக்கு தெரியும்? உங்க அனுபவத்துக்கு சில பேர் இந்த மாதிரி ஞாபகம் வச்சிருக்கீங்களா, இதையும் மழுங்கடிக்கணும் தான் இந்த மாதிரி எல்லாம் திசை திருப்பிட்டு இருக்கோம். ஸ்டிக்கர் ஒட்டி இன்னொரு தியாகத்தை எடுத்து திசை திருப்பாங்க. எது இடுக்குன்னு வருங்கால் நகுன்னு சொல்லிக்கிறீங்க. அதனால சிரிக்கிற வேற வழி இல்லை. நான் இப்போதும் சொல்றேன், நான் காங்கிரஸ்காரன் தான், காமராஜருடைய பக்தன் தான். ஆனாலும் நாளைக்கே தமிழ்நாட்டில்
ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சரா பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர், உள்துறை அமைச்சரா ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர், அல்லது நிதித்துறை அமைச்சரா ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர், இவங்க போடட்டும். நான் தமாஷுக்கு சொல்லலைங்க. அண்ணா சாலையில இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரலும் ஸ்டாலின் வாழ்க ஸ்டாலின் வாழ்கன்னு கோஷம் போட்டே போறாங்க. நிச்சயமா நான் செய்யறாங்க. இல்ல எனக்கு ஒண்ணும் வருத்தமே இல்ல. யாராவது செய்யணும் அவ்வளவுதான். நான் சொல்றது இந்த மூணுமே நடக்காதுன்றதுக்காக நீங்க நம்பி இப்படி சொல்றீங்களா? இல்லைங்க, நடந்தாலும் நான் போடுறேங்கிறேன். எனக்கு அது மகிழ்ச்சி தான் சொல்றேன். செய்வது யார் என்று நான் பார்க்கல, செய்கிற காரியம் நல்லதான் பார்க்கிறேன். யார் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாரா இருக்கேன், திறந்த மனதோடு இருக்கிறேன். ஆனா நீங்க செஞ்சவனெல்லாம் கேவலப்படுத்திட்டு ஒண்ணுமே செய்யாமலே நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு இருக்கு. இதைத்தான் நான் தியாக திருட்டுன்னு திரும்பி சொல்றேன். இல்ல, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஐயா ஆசிரியர் வீரமணி திராவிட கழக தலைவர் அவர் எப்படி செய்ய முடியும்? அவர் வந்து இது முழுக்க திராவிடத்தினுடைய ஒரு வெற்றி, திராவிடத்தினுடைய ஒரு விஷயம், திராவிடத்தினுடைய புரட்சி, இதுதான் இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. பிறகு அம்பேத்கர் அவர்கள் மகர் போராட்டத்தை தொடங்கியது இதனுடைய சாயல் தான். நீங்க ஆலை நுழைவு போராட்டம்லாம் நடத்துறீங்கல்ல காங்கிரஸ் பின்னாடி, இது எல்லாத்துக்கும் முன்னோடி பெரியார் தான் அப்படின்னு பேசுறாரு. அவர் எப்படி தவறாக சொல்றாரு? அதைத்தாங்க நான் திரும்பி திரும்பி கேட்கிறேன். 1920 ஹரிஜன சேவைன்னு சொல்லி அதுக்கு ஒரு துறையை உருவாக்கி அதுக்கு ஒரு தலைவரை போட்டார் காந்தின்னு சொல்லிட்டேன். அப்ப பெரியார் எங்க இருந்தார், என்ன சொன்னார் சொல்லுங்க. ஏன் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு பாடின பாட்டு இவருக்கு தான் இப்ப பொருந்தும் போல் இருக்க. ஒண்ணு இவருக்கு தெரிஞ்சு சொல்றாரா இல்ல தெரியாம தான் சொல்றாரா, எனக்கு அது புரியல. தெரிஞ்சுதான் சொன்னா அது அயோக்கியத்தனம், தெரியாம தான் சொன்னார்னா இப்ப நான் சொல்லிடுறேன், இனிமேலாவது திருத்திக்கணும். நல்லது ஐயா, நிறைய தகவல்களை வந்து பரிமாறி இருக்கீங்க. இந்த குறுகிய நேரத்துக்குள்ள பல வரலாற்று தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நேர்காணல் எடுத்தது. நன்றி, வணக்கம். வணக்கம்.